ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கள்னு நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கி கனடாவில் இருக்கிற ஞானேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். இதுதான் அந்த ஞானேஸ்வரர் கோயிலோட என்ட்ரன்ஸ். இது ஒரு பாபா கோயில். பாபா தான் மெயினாக நான் கும்பிட போகிறேன்னா நான் எல்லா சாமியும் இருக்குது. இங்கே முதல் வணக்கத்துக்குரியவர் விநாயகர். நாங்கள் முதல் விநாயகரை வழிபட்டுட்டு மெட்ட தெய்வத்தை வழிபட போவோம். நீங்களும் வழிபடுறேன்னா வழிபடுங்க. இங்கே எல்லா சாமியையும் பாபாவை கும்பிட வந்தேன்னா இங்கே எல்லா சாமியையும் நான் ஒரு கும்பிட்டு போகிறதுக்கு சாமணந்த கோயிலுக்கு. இதுதான் நான் வளமையாக வர பாபா. இவரை பார்த்தாலே ஒரு மன நிறைவாக இருக்கும், பார்க்காட்டா கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இது அங்கே காணப்படுற ஒரு அம்மன். இந்த அம்மன் நல்ல வடிவாக வேண்ட கலாச்சார உடைகள் எல்லாம் அணியப்பட்டு காணப்படுது. ஒரு முகத்தில் ஒரு சில சிரிப்புத்தன்மையோடு தான் நான் இருப்பா எப்போவுமே. பக்கத்தில் ஒரு மூளை சைட்டால் ஒரு ஆஞ்சநேயரை வச்சிருக்கேன். இந்த ஆஞ்சநேயர் ஒரு கம்பீரமான தோற்றத்தோட கையில் மலையை சுமந்தபடி காணப்படுற இடக்கையில் மலையை ஏந்தியவாறு காணப்படுற காட்சி இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் வடிவாக இருக்கவரை பார்த்தா. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறது இது ஆறுமுக கடவுள். இந்த ஆறுமுக கடவுள் ஒரு கருங்கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு. அது வடிவாக இருக்குது. அவர் ஒரு வெள்ளை நிற ஆடையெல்லாம் அணிஞ்சு எங்களுக்கு அருள் தார மாதிரியான காட்சி தான் நாங்கள் இந்த ஆறுமுக கடவுள். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு முருகன் இருக்குது. நான் பிறகு காட்டுறேன். இது இந்த கோயிலில் காணப்படுற சிலைக்குள்ளேயே ஒரு சின்ன சிலை, ராதாகிருஷ்ணர் சிலை 7 தலை நாகத்துக்குள்ளே அவையில் இருந்து எங்களுக்கு ஒரு அருள் தார மாதிரியான ஒரு காட்சி தான், அருள் தெரியணும். அந்த காட்சி தான் இந்த காட்சி இங்கே காணப்படுது. வாங்க பிறகு பார்க்க போகிறது எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிற இவையெல்லாம் நவக்கிரகங்கள். இந்த நவக்கிரகங்கள் எங்களோட கையாலேயே நாங்கள் கொண்டு பரிகாரங்கள் செய்ய, நாங்கள் வீட்டு எந்த சாமானை கொண்டு போய் இதெல்லாம் கொண்டு போய் பரிகாரம் செய்யக்கூடிய மாதிரி இங்கே இருக்குது இந்த கோயிலில். அதுமாரி நாங்கள் வீட்டிலேருந்து பாலெல்லாம் கொண்டு போகலாம். பால் அல்லது ஏதாச்சும் பழங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே நிறைய செம்பு வச்சிருக்கணும். நல்ல செப்பு செம்பு வெள்ளி செம்பு எல்லாம் எடுத்து நாங்கள் அந்ததுக்கு ஒவ்வொரு சிவலிங்கமாக தண்ணி பாலெல்லாம் ஊற்றி வழிபடலாம். இங்கே ஒரு இந்த சிவலிங்கம் இப்படி சுத்தவர சிவலிங்கம் தான் இருக்குது. சின்ன சின்ன சிவலிங்கம், பெரிய சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. ஒரு நந்தியை சுற்றி எல்லாருமே இருக்கணும். நான் போனால் ஒவ்வொரு கிழமே தண்ணி ஊற்றி கும்பிட்டு வரேன். நான் என்னென்னா எங்களோட கோயிலெல்லாம் அப்படி தண்ணி ஊற்றலாம். எங்களோட கையால் கூடுதலாக ஊற்ற முடியாது. இது இங்கே இது மேலே ஒரு பானை, அந்த பானையில் எப்போவுமே தண்ணி நிறைஞ்சிருக்கும். இந்த தண்ணி நாகத்தின் தலையில் சுட்ட இந்த சிவலிங்கம் எப்போவுமே ஒரு குளிர்ச்சியோடு காணப்படுவார். இதுதான் அந்த கோயிலின் எல்லா கடவுளும். இங்கே பாருங்க, முருகன், ஆறுமுகம், பிள்ளையார், இஞ்சாலை அம்மன், அங்கே பின்னால் சிவபெருமான், ராதாகிருஷ்ணா, நான் தெரியாத கடவுள் எல்லாம் இருக்கணும். ஏனெண்டா அவேண்ட மொழி கடவுளையும் வச்சிருக்கணும். அப்போ தெரியலை. துர்க்கை, நிறைய கடவுள் இருக்குது. சில கடவுளுடைய பேர் தெரியாது. இது இந்த என்ன கடவுள்னா சனீஸ்வரன் வச்சுன்னா நான் என்னென்னு தெரியாது. இவ்வளோ தான் இந்த கோயில்.